அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. சவுதியை மட்டும் இல்லாமல் யுஏயினுடைய என்வே அங்க போய் பிரஷர் கொடுத்தது உண்மைதான். இப்பொழுது நிலைமை கைமீறி போயிருக்கு. கைமீறி என்றால் மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரிலிருந்து பின்வாங்குவதல்ல, தப்பி ஓட முயற்சிக்கிறார். ஒரு 40 பேரை பிடிச்சி உள்ள தூக்கிட்டாங்க. பல பேர் 2 பேரை தூக்குல போட்டாங்க. அப்போ அவங்க பண்ண மட்டும் இல்லை, அந்த தூக்குல போட்டதை அப்படியே படம் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. யுஏஇல 200க்கு மேற்பட்டவர்கள் ஒரே ஏரியாவில் அமெரிக்க படை பலிஸ்டிக்ஸ் மிசைல் மூலம் கொத்து கொத்தாக நேற்று அவங்க சில சென்டர் அடிச்சிருக்காங்க, மின்சாரத்தோடு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், நெவிடா எல்லா கம்பெனிகளையும் நாங்கள் அடிக்கப்போம். எங்கெல்லாம் எங்களது ராக்கெட் எட்டுமோ, எங்கெல்லாம் எங்களது பலிஸ்டிக்ஸ் போய் தொடுமோ அங்கெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு பெஞ்சமின் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஈரானை அழித்து விட்டோம், பக்கத்துல சிரியாவை அழித்து விட்டோம், பலஸ்தீனத்துல முக்காலா அரையோ காலை பிடித்து விட்டோம். எவ்வளவு பெரிய பொய் படம். வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அது வரைக்கும் ஹர்மூஸ் திறக்கப்படும் வரை நம்மளுடைய அந்த அந்த இலக்கை மெயினாக வச்சு தான் அவருடைய இப்போ சமீப கால அந்த போருடைய நடவடிக்கையில் இருந்ததை பார்த்தோம். இப்போது ஹர்மூஸ் திறக்கப்படுதோ இல்லையோ, ஒப்பந்தம் ஏற்படுதோ இல்லையோ, அமெரிக்கா எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஏற்படுதோ இல்லையோ, எப்படியாவது இந்த போரிலிருந்து பின்வாங்க ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறதா ஒரு தகவல்கள் வந்திருக்குது. இந்த செய்தி உண்மையானதா? அப்படி முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அதில் ஒரு வார்த்தை கொஞ்சம் திருத்தம் தான். சொன்ன தகவல் உண்மைதான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரிலிருந்து பின்வாங்குவதல்ல, தப்பி ஓட முயற்சிக்கிறார். அமெரிக்க அதிபர் நேற்று ஒரு ட்வீட்டில், ட்ரூத் சோசியல் அவருடைய பக்கத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஆன் ட்ரூத் சோசியல் அந்த இதில் all of those countries cannot get a fuel because of this Strait of Hormuz. உங்களால் அங்கே பெற முடியல. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, என்கிட்ட நிறைய ஆயில் இருக்குது, என்கிட்ட வந்து வாங்குங்க, நாங்கள் உங்களுக்கு தர்றேன். யூ பை ஃப்ரம் யூஎஸ், வி ஹாவ் அ plenty and number. The build of some delayed courage go to the state and just to take it. அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் தைரியமான ஆளை, தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படி நீங்கள் தான் தைரியமான ஆட்களை, உங்கள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸுக்கு போய் அவங்களோட சண்டை போட்டு ஆயில் தூக்கிட்டு போங்க அப்படின்னு கண்ணா புண்ணான்னு திட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த கிராமங்களில் அல்லது சிட்டியில் அந்த ரொம்ப ஒரு 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 சாதாரண மக்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சண்டைகளை மாதிரி அமெரிக்காவுடைய அதிபருடைய பேச்சு ரொம்ப மோசமாக இருக்குது. அவருடைய டார்கெட் என்ன? ரெஜிம் சேஞ்ச். அதை பற்றி இப்போ பேசுகிறாங்களா? அமெரிக்காவுடைய ரெஜிம் சேஞ்சில் என்னன்னா, முக்கியமாக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது தான் அவங்களது ப்ரொக்ளமேஷன். இந்த ப்ரொக்ளமேஷன் ஹவ் பின் மேட். அவர்களால் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உறுதி, ஈரானில் பயங்கரவாத ஆட்சி நடக்கிறது, நாங்கள் ஈரானை முழுமையாக துவம்சம் செய்ய போகிறோம், ஆட்சியில் இருக்கிறவர்களை நாங்கள் காலி செய்ய போகிறோம். அவர்கள் பேச்சுவார்த்தையில் எப்போதும் நம்பிக்கையாக இல்லை என்று ஈரான் சொல்வது மிகுந்த உண்மையாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு அவங்க இவ்வளவு கொடூரமாக தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் சர்வதேச எக்ஸ்பர்ட் ஒருத்தர் நேற்று முன்தினம் ஒரு பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார். அப்புறம் இந்த பேட்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறார் என்றால், அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டுக்கான ஆயுதங்களை வைத்து போராடுவதாகவும், ஈரானோ 21வது நூற்றாண்டுக்கான ஆயுதங்களை வைத்து வெற்றியை நோக்கி போகிறார்கள் என்று அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டுக்கான ஆயுதங்கள் என்ன? அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் என்பது உலகத்தை அச்சுறுத்தக்கூடியது. நாம் பல முறை அதிநவீனமானது. நம்ம பேசிக்கிட்டே இருக்கான், தனித்தனியெல்லாம் சொல்லலாம். அவருடைய ரேடார் சிஸ்டமும் சரி, ஏர் ஸ்ட்ரைக்கும் சரி, எல்லாமே சரி, எல்லாருக்கும் தெரியும், நம்ம நேயர்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் ஈரான் அவர்களை மிஞ்சிய அளவிற்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான வல்லமை கொண்ட ஆயுதங்களை அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்று கிளஷன் அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது. என்னவென்றால், உலகத்தில் இன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்து என்னவென்றால், அமெரிக்கா தாக்கு பிடிக்க முடியவில்லை என்பது மிகுந்த
உண்மையான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதனால்தான் இரண்டாவது சொன்னார் அமெரிக்க அதிபர். இப்பொழுது இந்த ஹெர்மூஸினுடைய விவகாரத்தை சொல்லிக்கொள்வோம். முதலிலே ஆட்சி மாற்றம், அதனால பயங்கரவாதி தலைவனாக அவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்த் அலி காமினி என்ற 86 வயது பயங்கரவாத தலைவரை கொலை செய்தார்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை அமெரிக்காவின் பார்வையில், யூதர்களின் பார்வையில் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்படி என்றால் ஆட்சி விழ வேண்டுமே, ஆட்சி விழவில்லை. ஆட்சி விழ வேண்டும், நீங்கள் தான் ஆட்சி விழ வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ கொக்கரித்தார்கள். யூதர்களை சொல்லை கேட்டு ஆட்சிக்கு எதிராக போராடக்கூடிய அளவிற்கு ஈரானியர்கள், பரசியர்கள், பெர்சியர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சிக்கு ஆதரவாகி வெளியே வந்து ஜிண்டோயிசம், தேசியவாதத்தை கட்டமைத்தார்கள். நேற்றுக்கு என்ன செஞ்சார்கள்? ஒரு 40 பேரை பிடிச்சி உள்ள தூக்கிட்டாங்க. பல பேர் 2 பேரை தூக்கில் போட்டாங்க. யாரெல்லாம் பல இடங்களில் சீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங்ஸுடைய கனெக்ஷனை வந்து சீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்போ அவங்க பண்ண மட்டும் இல்லை, அந்த தூக்கில் போட்டதை அப்படியே படம் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. தூக்கில் போட்டதில்லை, அந்த தூக்கில் போட போகிறவனை, இதுதான் உங்களுக்கான கெதி அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அமெரிக்கா வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே தான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஒருத்தர் கருத்து கூட மாறலை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அவருடைய ஆயுதங்களை விட மன உறுதி ரொம்ப மெச்சுத்தக்கூடிய அளவில் இருக்குது. 13,000, 15,000, 18,000 நிலைகளில் குண்டு போட்டிருக்காங்க, ஒன்றுமே பண்ணலை. அழிவு இருக்குது. ஈரானுக்கு பெரிய சீரழிவு இருக்கிறது, பெரிய அழிவு இருக்கிறது. கட்டமைப்புகள்லாம் அதை உருக்குலைந்திருக்கு. அதெல்லாம் மாற்றுறதுக்கு அதிக நாட்கள் ஆகும். மக்கள் அழிந்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள கட்டமைப்புகள், கட்டடங்கள், சாலைகள், தரைவழி போக்குவரத்துகள், இன்னும் என்ன மின்சார கட்டணம் எல்லாமே அழிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை விட ஒன்று, நாம் அழிந்து விட வேண்டும், இல்லை என்றால் உருப்படியாக நம்முடைய சாவரினை மேன்மைப்படுத்தி நிற்க வேண்டும் என்ற உறுதியில் அமெரிக்காவுடைய உறுதிகள் குலைந்து போய்விட்டது. ஆட்சியை மாற்றினார்களா? இல்லை. இப்பொழுது என்ன செஞ்சார்கள்? இடையில ஹெர்மூஸை தடை போட்டாங்க. ஹெர்மூஸை தடை போட்ட பிறகு இன்றைக்கு நம்ம ஊரில் டோல்கேட் வசூலிக்கிற மாதிரி $2 மில்லியன் இந்திய மதிப்பிற்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ஒரு கணக்கு வருது. இன்னைக்கு 95 ரூபா ஆயிட்டு. நம்ம பணம் ரொம்பவே கீழே போயிட்டு அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக. ஆக 2 மில்லியனை அவர்கள் வசூலித்து கொண்டு எல்லா நாட்டு கப்பல்களையும் அனுமதிக்கிறோம். எக்ஸப்ட் யார் கப்பல் அனுமதிக்க மாட்டோம்? அமெரிக்காவுடைய இஸ்ரேல் கப்பலையும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட். அமெரிக்காவோடையும் இஸ்ரேலையோடையும் அவர்கள் அதிக கோபத்தில் இருக்கிற ஒரு நாடு எந்த நாடு தெரியுமா? யுஏஇ. ஏனால் அவர்கள் தான் தளத்தை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு முஸ்லீம் யூதர்கள் என்று உலக சமூகத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 2 கோபம் உண்டு யுஏஇயின் மீது. ஒரு கலாச்சார சீரழிவாளர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த நாட்டை சீரழிப்பதாகவும் அவர்களுடைய கடும்போக்குவாத இஸ்லாமிய சிந்தனையில், ஷியா சிந்தனையில் படுகிறது. இவர்கள் அமெரிக்காவை முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள், அமெரிக்காவுடைய நாகரிகத்தை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த கதையை மாறி ஹெர்மூஸை இப்பொழுது துறக்க முடியவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஹெர்மூஸில் நீ இறங்கினால் நீ காலியாகி போயிடுவான், எலும்பு கூட மிஞ்சாது. கர்கில் இறங்கினா, கர்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் அபு மூசா தீவு இருக்கிறது. அபு மூசா தீவு பக்கத்தில் கெஷிம் தீவு இருக்கிறது. கஷிம் தீவுலலாம் இறங்கவே முடியாது. அங்கே தான் மலைகள் இருக்கிறது. மலைகளுக்கு கீழே தான் அண்டர் கிரவுண்டில் ஹிடனில் ஏராளமான ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் இருக்கிறது. ஆகவே தான் உலகத்தில் சொல்கிறார்கள் பெரும் சீரழிவு ஏற்படும். 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய டியூகோ கார்சியால போட்டு அடிக்கும்போது 20 மைலுக்கு அங்கிட்டு தான் இருக்குது. மொத்தமே ரொம்ப 24 மைல் தான். எது ஈரானுடைய கடல் பகுதியில் இருந்து, கரையிலிருந்து இந்த கர்க் தீவு எவ்வளோ தெரியுமா? 24 மைல் தான். அப்போ அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்க, அவங்க என்னெல்லாம் வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும்? அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்க என்ன வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே மிசைல் பயங்கரமாக இருக்குது, ட்ரோன்கள், தற்கொலை மிசைல்கள் இருக்குது. அப்புறம் கீழே அண்டர் கிரவுண்டில் கடல் கன்னி வெடிகள், விசைப்படகுகள், அவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் 10 லட்சத்திற்கு பட. நீ 10,000 பேரை கொண்டு வந்து இறக்கி என்ன பண்ணுவாப்பா அப்படின்னு கேட்டனால இப்போ கர்க்குங்கிறது வந்து நான் இறங்க போகிறேங்கிறதெல்லாம் இறங்கலாம். அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே, அப்பாஸ் அரக்கை சொல்கிறார், நீங்கள் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் போகிறதுக்கு தயாராக இல்லை. அதற்கு முன்பு ஹெர்மூஸை தொடர்ந்து உலகத்திற்கு நான் சரிப்படுவேன் என்று வீராதி வீரம் பேசினார்கள். இப்போது சொன்னார்கள், நீங்கள் தான் தைரியமான ஆட்சி, தைரியம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களோட ஆயுள் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ரொம்ப முக்கியமாக பார்க்கிறது, மிக முக்கியமாக நேற்றைக்கு யுஏஇல
ஒரு மிக முக்கிய தளத்தில் ஒரே அடியில் 200க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்து போய்விட்டார். யுஏஇல யார? அமெரிக்க படைகள். ஒரே தாக்குதல். அதுக்கு அவங்க பயன்படுத்தின தெரியுமா? கெமிக்கல்ஸ், மிகவும் வல்லமை கொண்ட கெமிக்கல்ஸ். அந்த மிக முக்கியமாக யுஏஇனுடைய அந்த ஏர்ஃபோர்ஸில் கூடியிருந்த நிலையில் 5 சென்டர்களில் அரபு நாடுகளில் இருந்து அவர்கள் வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஹைஃபா, கிரியோட் சமானா, டெல்லவியோ எல்லாத்தையும் காலி செஞ்சுட்டாங்க. யுஏஇல 200க்கும் மேற்பட்டவர்கள் ஆன்டிசிப் வந்து ஒரே ஏரியாவில் பலிஸ்டிக்ஸ் மிசைல் மூலம் கொத்து கொத்தாக இறந்து போயிட்டாங்க. பெரிய ஒரு இடம் கரெக்டாக அவங்களுக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு அவங்க சக்ஸஸாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காரணம் துல்லியமான தாக்குதல்கள், துல்லியமான விவகாரங்களை ரஷ்யா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப துல்லியமாக. இந்த இடத்துல 200 பேர் நிற்கிறான், இந்த இடத்துல 100 பேர் இருக்கான், இந்த இடத்துல மொத்தமாக ஆள்றதுக்கு போட்டு தாக்கு அப்படின்னு சொன்னால் வித்தின் செகண்டில் வந்துடுதுல்ல. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படி 10 நிமிஷம் நிற்பாங்கல்ல, அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே தான் அது வந்துடுதே. கிரியோட் சமானா இஸ்ரேலுக்கு முன்னாடி யுஏஇ வந்துடுதே. போட்டு ஏற்ற அழிஞ்சிட்டாங்க, குத்து குத்தா போகிறாங்க. ஏகப்பட்டது அழிவு. அமெரிக்காவினுடைய இந்த முடிவுகள் ஒரு படுபயங்கரமான ஒரு சூழ்நிலையை அமெரிக்காவுக்கு இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த பாரசீக வளைகுடாவில் தாண்டி நான் சொன்னது மிக முக்கியமாக குவைத்தில் உள்ள கடல் சுத்திகரிப்பு, அதாவது டீசால்டேஷன் நம்ம பிளான்லாம் இருக்குது நிறைய. டீசால்டேஷன் பிளானை வந்து அடித்து விட்டார்கள். யார் அடித்திருக்கிறா? இவர்கள் அடிக்கவில்லை. யார்? ஈரான் அடிக்கவில்லை. ஈரான் சொல்கிறது மக்கள் குடிக்கிற தண்ணீரை சட்ட விரோதம், மனிதநேய இறைவனுக்கு எதிரானது, நாங்கள் இந்த தவறுகளை செய்யவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. நேற்று குவைத்தில் அடிச்சிட்டாங்க. கடைசி சொல்கிறாங்க நாங்கள் அடிக்கலை. யார் அடித்தா தெரியுமா? இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. துருக்கியில் போய் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, நாங்கள் செய்தால் செய்தோம் என்று தான் சொல்லுவோம். அதுவும் மக்கள் குடிக்கிற, குழந்தைகள் குடிக்கிற, பெண்கள் குடிக்கிற, கர்ப்பிணிகளுக்கு தனியாகக்கூடிய மருத்துவமனைக்கு தேவையான இந்த டீசால்டேஷனுடைய பிளான்ட்டை நாங்கள் ஒருபோதும் செய்யவில்லை. குவைத்தில் இருக்கக்கூடிய பெரிய சுத்திகரிப்பு ஆலைகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சேத விவரங்கள் இன்னும் வரவில்லை. இந்த நிலையில் இவர்கள் தான் அடித்தார்கள் என்பது குவைத்துக்கும் புரிந்திருக்கும். நாங்கள் அடிக்கவில்லை, நாங்கள் அமெரிக்காவுடைய கட்டமைப்பை மட்டும்தான் அடிக்கின்றோம். நேற்று பாருங்க, ரசாயன ஆலைகள் பற்றி எரிகிறது. ரசாயன ஆலைகளில் என்ன இருக்கு? அவங்க நான் சொன்னேன்னு என்ன தெரியல, சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டையும் அடிச்சிருக்காங்க. சைனாவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டையும் அடிச்சிருக்கிறாங்க. எங்க? இஸ்ரேலில். இப்போ இன்றைக்கு காலையில் என்ன வந்திருக்கு? நள்ளிரவு. நள்ளிரவுனா நீ எங்களுடைய இடங்களை திருப்பி திருப்பி அடிக்க. நேற்று அவங்க சில சென்டர் அடிச்சிருக்காங்க, மின்சாரத்தோடு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற மைக்ரோ சாஃப்ட்வேர், IBM, நெவிடா எல்லா கம்பெனிகளையும் நாங்கள் அடிக்க போகிறோம். உலகத்தில் ஒன்று அடித்தா நாங்கள் 9 அடிப்போம். அமெரிக்காவுடைய எங்கே இருக்கிறாங்க? யூரோப் யூனியனில். இங்கே இல்லை, யூரோப் யூனியனில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் எங்களது ராக்கெட் எட்டுமோ, எங்கெல்லாம் எங்களது பலிஸ்டிக்ஸ் போய் தொடுமோ அங்கெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு பயங்கரம். அமெரிக்காவுக்கு பல பில்லியன் ட்ரில்லியன் போயிடும். IBM அடிச்சிட்டா, மைக்ரோசாஃப்ட் அடிச்சிட்டா, டெஸ்லாவை அடித்து விட்டால், நிவிடாவை அடித்து விட்டால், ஏராளமான கூகுள் எக்ஸட்ரா 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 கூகுள் அவ்வளோ நின்று போயிடும். அடித்து உன்னை தாசம் செய்வேன் என்றால் இப்பொழுது அவர் வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சை பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களை நான் என்ன கேட்குறேன், மைக்ரோ ரூபியோ நேற்று வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர்கள் மதவெறி பிடித்தவர்கள் என்று சொல்கிறார். இங்கே மதவெறிக்கு வாய்ப்பே இல்லை. அவன் நாட்டில் இருக்கக்கூடிய அவன் சித்தாந்தம் அவனுக்கு மதவெறி என்றால் நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்களே. யார்? இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன சொல்கிறான்? எங்களுக்கு பிப்ளிக்கல் நார்ம்ஸ் 5 இருக்குது, காட் ப்ராமிஸ்ட் லேண்ட். என்னது இது? வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, வடக்கு சிரியா எங்கள் பிரதேசம், ஜோர்டான் எங்கள் பிரதேசம், சவுதி அரேபியா எங்கள் பிரதேசம், காசா எங்கள் பிரதேசம், எல்லாமே எங்கள் நாடு தானே என்று சொல்கிறேன். அப்போ மதவெறி இல்லையா அது? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து நீங்க சொல்றது மாதிரி தப்பிச்சு போகணும், தப்பி ஓட முயற்சிக்கிறார் அப்படின்றது இருந்தாலும், வளைகுடா நாடுகள் தான் தொடர்ந்து அழுத்தத்தை ட்ரம்ப் கொடுக்கறதாக ஒரு செய்திகள் வருது. இந்த போரை வந்து கடைசி வெற்றி பெற வரைக்கும், இலக்கை அடைகிற வரைக்கும் இந்த போரை நடத்தணும்னு வளைகுடா நாடுகள் தான் அழுத்தம் கொடுக்கறதாக ஒரு தகவல்கள். வளைகுடா நாடுகள் அழுத்தம் கொடுத்த செய்தி நியூயார்க் டைம்ஸ்ல வந்துச்சு. 2 நாடு தான் வளைகுடா நாடுகள் என்று சொல்ல விட, வளைகுடா நாடுகள் 2 புளூரல் தான். ஒன்று சவுதி அரேபியா, மற்றொன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது பழைய செய்தி. இந்த செய்தி வந்து ஒரு 8 நாள், ஒரு வாரத்துக்கு ஆயிடுச்சு. நானே பேசியிருக்கேன். அந்த செய்தியை அன்று காலை பத்திரிகையான
அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. சவுதியை மட்டும் இல்லாமல் யுஏயினுடைய என்வே அங்கே போய் ப்ரெஷர் கொடுத்தது உண்மைதான், தப்பே கிடையாது. ஆனால் இப்பொழுது நிலைமை கைமீறி போயிருக்கிறது. கைமீறி என்றால் மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் ப்ரெஷர், யார் ப்ரெஷர் கொடுக்கட்டுமே. இப்போ நேட்டோ நாடுகள் என்ன சொல்லிட்டான் நேற்று, நேட்டோ நாடுகளில் கேமர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே அவருடைய தளத்தை பயன்படுத்துகிறார்கள். யாருடைய தளத்தை? இங்கிலாந்தினுடைய தளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. RAF ஃபேர்ஃபோர்டு தளத்தை பயன்படுத்துகிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. RAF ஃபேர்ஃபோர்டு வந்து சைப்ரஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூகோ கார்சியா. இந்த தளங்களை பயன்படுத்தினாலும் இவர்களை கேவலப்படுத்தியது 3 நாடுகள். என் நாட்டுக்குள்ளே வரவே கூடாதுட்டான். ஒன்று யார்? ஸ்பெயின், மற்றொன்று இட்டலி. அதே போல் ஜெர்மனுடைய பிரசிடென்ட் வந்து பயங்கரமான கண்டனம், நீ மனுஷத்தன்மை இல்லை அப்படின்ட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ரூபியா கடும் கண்டனம். ஆகவே தான் இவர் யார் மீது கோபத்தில் இருக்கிறார் என்றால் 3 நாடுகள் மீது, ஸ்பெயினின் மீது, இமானுவேல் மேக்ரான் மீது, அடுத்து மெலோனி மீது. இந்த 3 தலைவர்களுமே அந்த விமானங்கள் எங்களுடைய எல்லைகளை பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். இங்கிலாந்து என்ன சொல்லிட்டார் நேற்று? கேமருடைய ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட் போர்டில் வெளியே நின்று பேசினார் ரொம்ப தெளிவாக. இது செய்தி அல்ல, அவர் பேசுனதே நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்களை யாரும், அதை மாற்றாமல் சொல்கிறார், எங்களை யாரும் வலுக்கட்டாயமாக இந்த போரில் உள்ளே தள்ளவோ திணிக்கவோ டேக் பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த போர் நாங்கள் நடத்துகிற போர் இல்லை, எங்களுக்கு போர் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமையில் நீங்கள் சொன்ன மாதிரி யுஏஇயோ சவுதி அரேபியாவோ மத்திய கிழக்கில் இந்த அழுத்தம் கொடுக்கலாம். சவுதி அரேபியாவுக்கு என்ன பயம் என்றால் நாளை ஒரு ரிவோல்ட் உருவாயிரும், இன்சர்ஜென்சி அகெயின்ஸ்ட் இஸ்லாமிக் ஒரு மக்கள். இப்போ சவுதி அரேபியாவிலும் குழப்பம் வந்துருச்சு தெரியுமில்ல. ஆமாம், நேற்று சவுதியில் வந்து கத்தாரும் ஜோர்டானுடைய அதிபரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் இருக்கு, பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் சில இடத்துல சில கல்லுகளை வீசி சில வேலையெல்லாம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் சவுதியில் நம்ம கேள்விப்படாத ஒரு சம்பவம் முதல்ல ஆயிருக்கு. இதுதான் அந்த நாட்டினுடைய மன்னராட்சி முறைக்கு பெரும் மாறுதலை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ சவுதி ஏன் பயப்படுது? தனது செல்வங்கள், கொழிப்புகள் எல்லாமே அழிந்து போய்விட்டதே. அமெரிக்காவை வைத்து தானே நாம் பாதுகாப்பாக இருந்தோம். இப்பொழுது இதற்கு இடையில நேற்று பேசும்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஈரானை அழித்து விட்டோம், பக்கத்தில் சிரியாவை அழித்து விட்டோம், முக்கால் பாகத்தை பிடித்து விட்டோம், பலஸ்தீனத்தில் முக்காலோ அரையோ காலை பிடித்து விட்டோம். அடுத்து சொல்றாரு நமக்கு எல்லாத்தையோட வெற்றி என்ன தெரியுமா? அவரு எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. எல்லாத்தையும் நாட்டில் மக்கள் நிறைய பேர் வெளியே போறான், கம்பெனிகள்லாம் எரிகிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு புதிய பார்ட்னர்கள் இப்பொழுது கிடைத்து விட்டார்கள். யார் அந்த புதிய பார்ட்னர்கள்? சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் எங்களுக்கு கூட நிற்கிறார்கள், எங்களை வலுப்படுத்த நிற்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு போது பாருங்க. அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த மக்கள் இவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பார்கள்? ஆட்சியாளர். சரிங்க சார், ரொம்ப விரிவான உரையாடல், கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.